அலுவலகத்தில் உங்களோடு வேலை செய்கிறவர்கள் எப்பொழுது பாதுகாப்பாக உணர்வார்கள்? அவர்கள் உங்களை ஆபத்தாக கருதாதிருக்க என்ன செய்ய வேண்டும்? பிறர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒப்புதல் இல்லாவிட்டாலும் குறுக்கீடு செய்யாதீர்கள். அவர்கள் பேசி முடிக்கும் வரைக்கும் காத்திருங்கள். கேள்வி கேட்கிறவர்களை தவறாக எண்ணாதீர்கள், தவறாக நடத்தாதீர்கள். எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ என்பதை பலவீனமாக அல்லாமல் இயல்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். பணித்தர நிலையை பொறுத்து, அதாவது ஹைரார்கி, உங்கள் தொனியை சத்தத்தை மாற்றாதீர்கள். உங்களை விட முதுநிலை பொறுப்பில் இருந்தவர்களிடமும் குறைந்த நிலையில் இருக்கிறவர்களிடம் ஒரே தொனியில் பேசுங்கள். உரையாடல்களை கமுக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். கீப் கான்வர்சேஷன்ஸ் பிரைவேட். நம்பிக்கையுடன் உங்களிடத்தில் யாராவது ஒன்றை கூறினால் அதை அலுவலகம் முழுவதும் பரப்பிவிடாதீர்கள். இப்பொழுது பதில் தேவையில்லை என்ற நிலையிலும் உங்களிடம் யாராவது கேட்டால் அதற்கு பதில் சொல்லுங்கள். மௌனம் கலகத்தை உருவாக்கும். தெளிவு பாதுகாப்பாக உணர செய்யும். உங்கள் தவறுகளை வெளியரங்கமாக ஒப்புக்கொள்ளுங்கள். அப்பொழுது மற்றவர்களும் நேர்மையாக இருப்பார்கள். கருத்து கூறுகிறவர்களை எதிரியாக எண்ணாதீர்கள். யூ டோன்ட் வெப்பனைஸ் ஃபீட்பேக். நீங்கள் எப்படி நிலைமையை கையாண்டீர்கள் என்பதை மக்கள் மறந்து போவார்கள். ஆனால் உங்களோடு இருக்கும் பொழுது எவ்வளவு பாதுகாப்பாக உணர்ந்தார்கள் என்பதை மறக்க மாட்டார்கள். உடன் பணியாளர்களை பாதுகாப்பாக உணர செய்யும் வழிகளை டாக்டர் வி ஸ்ரீவேணி இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.